நான் வீட்ல எப்பயாவது மீன் குழம்பு செஞ்சேன்னா, காம்பேக்ட்டா 2, 3 பேர் சாப்பிடுற அளவுக்கு தான் வைக்க தெரியுது. இதுவரைக்கும் மொத்தமா சேர்ந்தா மாரி ஒரு 5, 6 பேருக்கு நான் சமைச்சதில்ல. இன்கேஸ் அப்படி சமைச்சாலும் சரி, ஒண்ணு புளிப்பு அதிகமாயிடும், இல்லன்னா புளிப்பு கம்மியாயிடும். இந்த மாரி தான் செஞ்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு என்னமோ மீன் குழம்பு நான் தான் வைக்க போறேன். ஆனா, எங்க அம்மா இன்னைக்கு பக்கத்துலேருந்து எனக்கு சொல்லிக் குடுக்க போறாங்க. எங்க அம்மம்மாட்ட கத்துக்கிட்ட ரெசிபியா இது. நான் கத்துக்கலனா எப்படி? எங்க அம்மா புளி தண்ணியிலே 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கரைச்சு குழம்புல சேர்த்துப்பாங்க. நாங்க வந்து இதில மஞ்சத்தூள் சேர்த்துக்க மாட்டோம். ஏன்னா குழம்பு தூள் சேர்க்க சொல்ல அதிலே மஞ்சளும் சேர்த்து அரைப்போன்றதுனால எக்ஸ்ட்ராவா இதில மஞ்சள் சேர்க்க மாட்டாங்க. மீன் குழம்புல சேர்க்குற இந்த பச்சை மிளகாய்க்கு தனி டிமாண்ட்னே சொல்லலாம். எங்க வீட்ல எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துப்போம். எங்க அம்மா இந்த மீன் குழம்பு செய்ய சொல்ல லாஸ்ட்ல ஒரு பொடி ஒண்ணு சேர்த்துப்பாங்க. 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு இதெல்லாம் லோ ஃப்ளேம்ல நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துட்டு, குழம்பு இறக்க சொல்ல மட்டும் இந்த பொடி மட்டும் ஆட் பண்ணிப்பாங்க. இந்த பொடி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா 10 மினிட்ஸ் ரெஸ்ட் குடுத்துட்டு இந்த மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டா அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும்.